Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த நற்பெயர் மற்றும் பெயர் ஆதரவை கண்டு அவர்களும் பச்சை பொய்யை கூறி வருகிறார்கள். இந்த மாநிலம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பச்சை பொய்யை சொல்றாங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புவேன். உண்மையான நிலைமை வேற. நம்முடைய எப்பவுமே பெண்களுடைய வளர்ச்சி அடைய வரும்போது அதுல ஒரு என்ன சொல்றது அதிகமாக வரும்போது இவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. அதனால எல்லாரும் சேர்ந்து எதிர்கட்சிகள் எல்லாமே அதிமுக பாஜக எல்லா எதிர்கட்சிகளுமே பல்வேறு நாடகம் போட்டாங்க. ஆனா எந்த நாடகத்திலையும் அவங்க வெற்றி அடையில தோட்டு போனாங்க. அதனால இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு என்பதை கையில் எடுத்து தொடர்ச்சியாக பச்சை பொய்யை கூறி வருகிறது எதிர்கட்சிகள் அத்துணை பேரும் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அதுவும் திராவிட மாடல் அரசு பெண்களை ஏமாற்றி விட்டது மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்ல வர்றாங்க. உண்மை அப்படி அல்ல. உங்களுக்கு தெரியும். அதனால மீண்டும் நம்ம இந்த இடத்துல ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம நினைவுபடுத்த வேண்டிய நிலையில இருக்கிறோம். முதல்ல பெண்களுக்கு சொத்துரிமை, வேலை வாய்ப்பு, காவல்துறையில் பெண்ணு, சுய உதவிக்குழு என்றெல்லாம் வீட்டிலேயே முடங்கி இருந்த பெண்களை வெளியே வர வைத்தது, திருமண உதவி திட்டங்கள் மூலம் பெண்களை 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைத்தது எல்லாமே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் வழியில இன்னைக்கு நம்முடைய தளபதியார் அவர்களும் உயர்கல்வி படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைகள் கல்லூரி படிப்பதற்காக புதுமை பெண் திட்டம் கிட்டத்தட்ட 4,97,000 பெண்கள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயனடைந்திருக்கிறாங்க. அதே போல நம்முடைய மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் அந்த திட்டத்தின் மூலம் 1,15,00,000 பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருளாதார ஒரு சுதந்திரம் பெற்றவர்களாக அவருடைய அந்த பொருளாதார சுமையை நீக்கக்கூடியதாக அந்த திட்டம் இருப்பது நாம் எல்லாம் கண்கூட காண்கிறோம். பெண்கள் அதனால் அத்துணை பலம் தருகிறது என்பதை வெளிப்படையாக அத்துணை பெண்களும் அந்த மகளிர் உரிமை தொகை பேசி வர்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு எல்லா ஒரு காலத்துல இந்த எள்ளி நகையாடினாங்க. நம்ம அதை திருப்பி நான் சொல்ல விரும்பல. இந்த திட்டத்தை பத்தி கேலி பேசியவர்கள், எள்ளி நகையாடியவர்கள்லாம் பின்பு அவங்க தேர்தல் வாக்குறுதியில போட்டு இன்னைக்கு பாஜக இந்த தேர்தல் மாவட்டத்தில் மாநிலத்தை கூட இதை நிறைவேற்றி வருகிறார்கள். பல்வேறு மாநிலம், மத்திய பிரதேசம், கர்நாடகம், சிக்கிம், புதுச்சேரி, ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம் சொல்லிட்டு ஒடிசா போன்ற பல்வேறு மாநிலத்துல இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வெவ்வேறு பேர்கள்ல நிறைவேற்றி வருவதும் நாம் எல்லாம் அறிந்ததுதான். அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சருடைய திட்டம் இந்தியாவுக்கே வழிகாட்டும் ஒரு திட்டமாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என எதிர்க்கட்சிகள் கூறுவது பச்சை பொய் எனவும், பெண்கள் பாதுகாப்பில் சமரசமின்றி முதலமைச்சர் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.